அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த 2 வீடியோக்களையும் 15வது அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 16வது அதிகாரத்துக்கு நம்ம வரோம். கலச நியாய தீர்ப்பு. 7 தேவதூதர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு கலசம் கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அந்த தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். முதல் கலசம் கொப்புளங்கள். அதாவது முதல் கலசம் தேவதூதன் வானத்திலிருந்து தன் கையில் இருக்கிற அந்த கலசத்தை பூமி மேலே ஊத்துறாரு. ஊற்றப்படும் பொழுது பூமியில் என்ன நடக்குது? கொப்புளங்கள் வருது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 1-2 2 வசனங்கள் சொல்லுது. இந்த 2 வசனங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வசனத்தை நம்ம வாசிடலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உடனே ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதனுடனே, நீங்கள் போய் தன்னுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். யார் கேட்குறாரு? யோவான் காதில் இந்த சத்தம் கேட்குது. உங்கள் கையில் இருக்கிற கலசம் வச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தியா, கோபம் என்ற கலசத்தை தான் நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை போய் நீங்கள் ஊற்றுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று வருதான். 2வது வசனம், முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் ஆகிய மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று. அதாவது முதலாவது தேவதூதன் தன் கையில் இருக்கிற கலசத்தை பூமி மேல ஊற்றப்படும் பொழுது மனிதர்களுக்கு என்ன வருதான்? கொப்புளமும் புண்ணு உண்டாகுதான். கலச நியாய தீர்ப்புகள், அதாவது இந்த 7 கலச நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்ற பத்தியா, இது இனி சம்பவிக்க போகிறவைகள், இனி நடக்க போறது. முதலாம் வாதையான பொல்லாத கொடிய புண்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினவர்களுக்கும், அவங்களுக்கு தான் இந்த புண்ணு, அவங்களுக்கு தான் இந்த கொப்பளம். 6வது வாதையாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன் மனிதர்கள் மீது எப்படி கொப்புளங்கள் ஏற்பட்டதோ அதே விதமாக இங்கு முதலாம் கலசம் பூமியின் மீது ஊற்றப்படும் பொழுது மனிதர்களுக்கு கொப்புளங்கள் ஏற்படும். கொப்புளங்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால், கொப்புளம் அங்க பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த எகிப்தில் ஊற்றின அந்த வாதையில மனுஷருக்கு கொப்புளம் வந்துச்சு. இங்கேயும் அதே கொப்புளம் தான் வருது. ஆனா கொப்புளம் ஏன் வருது அப்படின்னா, கொப்புளங்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால், மனித சரீரத்தில் இரத்தம் கெட்டு போகும் பொழுது கொப்புளங்கள் ஏற்படும். மனுஷனுடைய ரத்தம் கெட்டு போச்சுனாக்கா கொப்புளங்கள் உண்டாகுமா? கெட்ட ரத்தம் சரீர பாகங்களில் ஓடிக்கொண்டு இருப்பதையே கொப்புளங்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த கொப்புளத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, மனித சரீர பாகங்களில ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ரத்தமானது கெட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கெட்டு போச்சு மனுஷனுடைய ரத்தம் அப்படின்னா, இந்த புண்கள், அதாவது இந்த கொப்புளங்கள் மனிதர்களுக்கு மட்டுமே ஏற்பட போகிறது, மிருக ஜீவன்களுக்கு அல்ல. மனுஷருக்கு மட்டும்தான் இந்த கொப்புளம். முதலாம் கலசம் ஊற்றப்படும் பொழுது மனுஷர்களுக்கு கொப்பளம் உண்டாகும், மிருகத்துக்கு கிடையாது அப்படின்றாங்க. முதலாவது மனிதர்களின் இருதயம் கெட்டு போகும்படி பாவம் மனதை ஆட்கொள்ளவே அதன் விளைவாக ஏற்பட்ட கேடு தொடர்ந்து சரீரத்தையும் கரைப்படுத்தி கெட்டுப்போக செய்துவிடும். இத்தகைய புண்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களுக்குமே புண்கள் ஏற்படும். அதாவது
புண்ணு ஏற்படும், கொப்பளங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய ரத்தம் கெட்டு போயிடாதான் கொப்பளம் வருதுன்றாங்க. ஏன் மனுஷனுடைய ரத்தம் கெட்டு போச்சுன்னா அவன் பாவ வழியில போயிட்டான். பாவத்தின் விளைவாகத்தான் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் கெட்டு போச்சு, அதனால புண்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ கூட பாருங்க, எய்ட்ஸ் வியாதி உள்ளவங்க அவங்க அந்த விபச்சார பாவத்துல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய விளைவாகத்தான் எய்ட்ஸ் நோய் வருது அப்படின்றோம். எய்ட்ஸ் நோய் புண்ணுதாங்க, அது புண்ணு உண்டாக்கும். உடம்பெல்லாம் அந்தரங்க பார்ட்ஸ் எல்லாமும் உடம்புல எல்லாம் புண்களை ஏற்படுத்தும். இது ஏன் வருதுன்னா விபச்சார பாவம் செய்ததுனால இந்த புண்ணு வருது. இப்பவே நம்ம கண் கூட இப்போ வாழற உலகத்துல இந்த மாதிரி பாவம் செய்தா இப்படி புண்கள் வருதுன்னு நல்லா தெரியுதுங்க. ஆனா கடைசி காலத்துல நியாய தீர்ப்பு காலத்துல முதலாம் தேவதூதன் தன்னுடைய கலசத்தில் இருக்கிற அந்த கோபம் என்ற அந்த கலசத்தை பூமி மேல கொட்டப்படும் பொழுது மனிதர்களுக்கு புண்ணு உண்டாயிடுச்சுனாக்கா அப்ப அந்த மனிதர்கள் எல்லாருடைய சரீரத்திலையும் ரத்தம் கெட்டு போச்சு. காரணம் அவங்க அந்த விபச்சாரம் என்ற பாவத்துல மூழ்கி போனதுனால சரீரம் கெட்டு போச்சு. கடந்த நிகழ்ச்சியில எல்லாம் கூட நம்ம பார்த்தோம், பாபிலோன் மாநகரம், அதாவது அந்த பாபிலோன் நகரத்துல எப்படி ஏன் ஆண்டவர் அழிச்சாரு, பழைய பாபிலோன் ஏன் அழிச்சாருன்னா விபச்சார பாவம் அதிகமாக இருந்ததுனால தான் பாபிலோன் நகரத்தை அழிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் நினிவே பட்டணமும் அழிக்கப்பட்டது. பெருவெள்ளம் கூட ஜலத்தால பூமி அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட இந்த விபச்சார பாவம் தலை தூக்கி இருந்ததுனால தான் ஆண்டவர் ஜனதங்களை அழிச்சாரு. இந்த கடைசி காலத்துல இப்பேற்பட்ட பாவம், இந்த விபச்சார பாவங்கள் பெருகி போனதுனால மனிதனுடைய சரீரத்துல ரத்தம் கெட்டு போய் கொப்பளங்கள் உண்டாகி புண்ணு உண்டாகும் அப்படின்றதான் முதலாம் கலசம் பூமியில ஊற்றப்படும் போது கொப்பளங்கள் ஏற்படும். எகிப்தில் ஏற்பட்ட கொப்பளங்களின் வாதையானது அவளுடைய இருதயத்தை கடினப்படுத்துது. எகிப்துல இதே மாதிரி ஆண்டவருடைய கோபம் ஊற்றப்படும் பொழுது எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு கொப்பளம் வந்துச்சு. நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்போ அந்த கொப்பளத்தினால எகிப்தில் இருக்கிற மக்களுடைய மனசு இருதயம் கடினமாயிடுச்சாம், கடினப்பட்டு போச்சாம். ஆனா இங்க கடைசி காலத்துல அந்த முதலாம் கலசம் ஊற்றப்படும் பொழுது அந்தி கிறிஸ்துவை பின்பற்றும் மக்களுக்கு கலச ஊற்றலின் விளைவாக கொப்புளங்கள் புண்கள் ஏற்படும். இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அன்றி அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இன்னும் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு வாத வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் திரும்பலையாம். கடவுளை தூஷித்தாங்களாம், கடவுளை திட்டினாங்களாம். எப்போ முதலாம் கலசம் ஊற்றப்படும் பொழுது கடைசி காலத்துல யாருக்கு? அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனை பின்பற்றி வாழ்ந்த மக்களுக்கும் அவனை ஆராதித்தவங்களுக்கும் தான் இப்பேற்பட்ட புண்கள் ஏற்படும். முதலாம் கலசம் ஊற்றப்படும் பொழுது இப்பேற்பட்ட புண்கள் ஏற்படும் சொல்லிட்டு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. அதனால ஆண்டவர் ஒரு தீமையை அனுமதிக்கிறாரு. ஆண்டவருடைய கோபம் மனுஷன் மேல வருதுன்னா மனுஷனே கடவுளை திருப்பி கடவுளை திட்டுறானாக்கா அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு துணிகரமான மக்களா இருப்பாங்க, எவ்வளவு கடவுளுக்கு பயப்படாத மக்களா இருப்பாங்க. அப்படி கடவுளுக்கு பயப்படாதவங்க தானே கடவுளை எதிர்க்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. அப்படின்றதான் இதனுடைய முதலாம் கலசம் ஊற்றப்படும் பொழுது நடக்கிற நிகழ்வுகள். நம்ம ஒரு சில நிமிடங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா?
அப்பா சோதரன் 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 சோதரம் ஆண்டவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஐயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி ஆண்டவரே எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று உண்மையே நோக்கி நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் கால்களை நீர் தள்ளாட விடமாட்டீர் ஆண்டவரை. அப்பா எங்களை காக்கிற தேவனே, நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம் ராஜாதி ராஜனே. அப்பா சோதரிக்கிறோம் அப்பா. கோலியாத்துக்கும் ஆண்டவரை தாவீதுக்கும் நடந்த யுத்தத்துல இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வருகிறேன் என்று தாவீது சொல்லி ஆண்டவரை உங்க நாமத்தினால கூழாங்கல்லை எடுத்து அடிச்சானே, மலை போல இருந்த சரீரம் கீழே விழுந்து போச்சு ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இஸ்ராயல் மக்கள் கொஞ்சம் பேரு தான் ஆண்டவரை. அப்பா இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற இந்த கூட்டத்தை, இந்த எதிரிகளுடைய கூட்டத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுக்கு ஒத்தாசை நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களா அப்பா. அப்பா ஆவியானவரே சோத்தரிக்கிற ராஜாதி ராஜனே, எங்க தேசத்தையும் எங்க மக்களையும் ஏசப்பானுடைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதுன்னு வேதத்துல எழுதியிருக்கிறதுனால எங்க தேசத்தையும் எங்க தேசத்து மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரமையா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரை. அப்பா சோத்திரம் 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 சோத்திரம். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களப்பா. சோதரிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரை. மனம் இறங்குவீராக, எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. அப்பா எங்க மக்களை மன்னிப்பீராக. அப்பா ஏசப்பா ரத்தத்தினால எங்க தேசத்தையும் எங்க மக்களையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அப்பா பெஞ்சமின் நத்தானியாகனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஏசப்பா ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவரோடு இணைந்து பணிபுரிகிற எல்லா அமைச்சர் அவைகளில் இருக்கிறவங்களையும் எல்லா அதிகாரிகளையும் அப்பா ஏசப்பா அவனுடைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா முத ரத்தத்தினால அப்பா பெஞ்சமின் நத்தானியாகவியோ அவரோடு இணைந்து பணிபுரிகிற எல்லா அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீர் மூடி மறைத்து பாதுகாத்திட வேண்டும் என்று ஏசப்பா ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோதரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இஸ்ரவேலுடைய இராணுவத்தை ஏசப்பானுடைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஏசப்பா ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். முத ரத்தத்தினால மூடுவீராக, முத ரத்தத்தினால மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரை. உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. இராணுவ வீரர்களுக்கு வல்லமையும் பலத்தையும் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் அப்பா விலைக்கு இராணுவ வீரர்களை நீர் பாதுகாத்து ரட்சித்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா உனக்கு தருவாருன்னு ஏசப்பா சொன்னாரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம்ப்பா. பரலோக சேனைய இஸ்ரவேல் தேசத்துக்காக இஸ்ரவேல் மக்களுக்காகவும் நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பரலோக சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ஒன்றாய் இணைந்து இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் மக்களையும் பாதுகாத்திட வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை அசட்டை பண்ணாத தேவன் ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் தேசத்தையும் அப்பா அதுல பணிபுரிகிற எல்லா உயர் அதிகாரிகளையும், இராணுவ தலைவர்களையும், இராணுவ கமாண்டர்களையும், அப்பா இராணுவ வீரர்களையும் ரத்தத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கோழி தன் குஞ்சுகளை இரவுக்குள் மூடி மறைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துட வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசப்பா மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை விட்டு பிரிந்து உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வேதத்துல எழுதியிருந்துப்பா. அப்பா நீங்க இல்லைன்னா எங்களால ஜெயம் பெற முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. நீர் இல்லைன்னா ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் இருக்காது சுவாமி. எங்களோடு கூட இருப்பீராக. உமது கரம் எங்க மேல இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற கருத்துக்குள்ளோ எங்க தேசத்தையும் எங்க தேசத்து மக்களையும் உமது கரத்துல ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது கரத்தினால எங்க தேசத்தையும் எங்க மக்களையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்திட வேண்டும் என்று எங்களால் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சோதரிக்கிறோம். நீங்க மறக்க மாட்டீங்கன்றதை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் மகிமை நிறைந்த நேச பிதாவே. ஆமென். மாறனாதா.